இன்றைய தியானம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்று மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த மாதம் 1ஆம் தேதி நமக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? ஆதியாகமம் 35:11 படி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னை பலுக செய்வேன், உன்னை பெருக செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். உண்மையாகவே இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் ஒவ்வொருவரோடும் 31 நாளை இருந்தார் இல்லையா? அவர் நம்மளை நடத்தினார் இல்லையா? நம்மோடு நம்ம பிள்ளைங்களோடு இருந்தார் இல்லையா? பிள்ளைங்க தேர்வு எழுதும்பொழுது அவங்களை ஆசீர்வதிச்சார் இல்லையா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நடத்தினார். பிரியமானவர்களே, கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும் உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, வேலைக்காக போகும் பொழுது, டிராஃபிக்ல இருக்கும் பொழுது, நம்ம பஸ்ல பிரயாணம் பண்ணும்பொழுது, ட்ரெயின்ல போகும்போது, நீங்க எங்க எப்படி பிரயாணம் பண்ணாலும், 2 வீலர்லயோ 4 வீலர்லயோ எங்க பிரயாணம் பண்ணாலும் இந்த வசனத்தை நினைச்சு, அப்பா நீங்க ஆதியாகமம் 35:11 எப்படி யாக்கோபை ஆசீர்வச்சிங்களோ, சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களை கூட அப்படிதான் ஆசீர்வச்சிங்க. நாங்க கூட உங்களுக்கு இந்த 31 நாளும் கனி கொடுக்கிறவர்களா வாழ வச்சிங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பிரியமானவர்களே. உங்களை பலுக பெருக செய்திருப்பார் என்று சொன்னா நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. இந்த நாள் முழுவதும் கர்த்தரை நாம துதிக்க போகிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக என்னால சொல்ல முடியும் பிரியமானவர்களே. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சர்வ வல்லமையுள்ள தேவனே என்னோடு இருந்தார், அதிசயமாய் நடத்தினார். 31 நாளும் அதிசய தேவன் அதிசயமாய் நடத்தினார். என்னால் ஒரே வேர்டில் முடிக்க முடியும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாதத்தை இன்றைக்கு அதிகாலையில் இந்த வார்த்தையை நீங்கள் யார் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கேட்குறீங்களோ எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி அவர் பார்த்து முத்த செய்யுங்க பிரியமானவர்களே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஈவு கொடுத்திருக்கிறாரு? ஆயுஷனால கூட்டி கொடுத்தாரா? தேவைகளை சந்தித்தாரா? போக்கிலும் வரத்திலும் உடனிருந்தாரா? தீமைக்கு விலக்கி காத்தாரா? மந்திரம் பில்லி சூனியம் எல்லா அசுத்தாவின் கிரிகளுக்கு விலக்கி காத்தாரா? பலன் தந்தாரா? எல்லாவற்றுக்காக ஊழியம் செய்ய வைத்தாரா? ஒன்றிலும் குறை வைக்கலையே அப்பா. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க பிரியமானவர்களே. முதலாவது நம்ம எதுக்கு தெரியுமா ஸ்தோத்திரம் பண்ணணும்? உண்மையாகவே யோவான் 3:16 பிதாவாகிய தேவன் நம்ம யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு அவருடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார் பாருங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு நன்றி சொல்ல போறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை எனக்காக அனுப்பினார், உங்களுக்காக அனுப்பினார். 5 கண்ட மக்களுக்காக இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்து அனுப்பினாரே. அதுக்கு இன்னைக்கு அவர் பாதத்துல நம்ம முழந்தால் படியிட்டோ அல்லது பாதத்துல விழுந்தோ அவருக்கு நன்றி சொல்லணும் பிரியமானவர்களே. ராத்திரி படுக்கைக்கு போற வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைங்க மேல, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேல, எங்க தேசத்தின் மேல, எங்க ஜனங்கள் மேல, இந்த சபைகள் மேல, ஊழியர்கள் மேல இவ்வளவாய் அன்பு வைத்து உங்க குமாரனை அனுப்புனீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தை சொல்லணும் பிரியமானவர்களே. நீங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல யோவான் எழுதினதையும் பாருங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக அனுப்பினாரு, நாம பிழைக்கும்படிக்கு. தேவன் அவரை உலகத்துல அனுப்பினதுனால நம்ம மேல வச்ச அன்பு எவ்வளவு அழகா வெளிப்பட்டிருக்கு. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதும் பொழுது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு எழுதுறார். குமாரனே கொடுத்துட்டாரு. சுகம் வேணும்னா அதை தராம இருப்பாரா? ஐஸ்வர்யம் வேணும்னா தராம இருப்பாரா?
இல்லை உங்களுக்கு என்ன வேணும், ஞானம் வேணும்னா தராமல் இருப்பாரா? எல்லாவற்றையும் கொடுப்பார் பிரியமானவர்களே. அதனால தான் பவுல் எழுதுறாரு, எங்களுக்கு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, வெறும் கொடுத்ததுக்கு மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 2:14 அவர் மிக தெளிவாய் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்றார். கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். 31 நாளும் சாத்தான் மேல ஜெயம் எடுக்க வச்சார் இல்லையா, வெற்றி சிறக்க பண்ணார் இல்லையா, அதுக்காக நன்றி. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டுன்னு பவுல் எழுதுறார். நம்மளை கொண்டு கூட அவரை, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்தார் இல்லையா, அதுக்காக நன்றி சொல்லுவோம் பிரியமானவர்களே. இந்த உலகத்துல நீங்க உபத்திரவத்தை கண்டு பயந்து போயிருக்கிறீங்களா? என் இயேசு என்ன சொன்னார்? உலகத்துல உபத்திரவம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சிட்டாரு, நாமும் ஜெயிக்கணும். ஒன்னே ஒன்று தான் நமக்கு தேவை. 1 யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் இருந்ததுன்னா நம்மளால ஜெயிக்க முடியும். உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்க முடியும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக என்னோடு சேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த மாதம் கடைசி நாளிலே 2 கொரிந்தியர் 9:15 இந்த வசனத்தை வாசிச்சு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாங்களே, எல்லாருடைய ஸ்தோத்திரத்தையும் கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளுங்க. பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பினதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். குமாரனோடு கூட பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைவா கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்க பண்ணீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ணினீங்களே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. விசேஷமா இந்த மாதம் முழுவதும் ஊழியர்களை, விசுவாச மக்களை, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உடனிருந்து பாதுகாத்ததுக்காக உம் பாதம் பணிந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.